இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது சாப்டர் நம்பர் 3. சாப்டர் நம்பர் 3 அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சாப்டரில் நம்ம வந்து பார்க்குறது வந்து 3 டைப் ஆஃப் சம்ஸ் பார்ப்பீங்க. ஒன்று வந்து கிராஃபிக்கல் மெத்தட், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் மெத்தட், அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடும் சப்ஸ்டியூஷன் மெத்தடும் நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்லாம் நிறையா வரும். அதே வந்து நமக்கு வந்து எலிமினேஷன் மெத்தட்லையும் சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ப்ராப்ளமாக இருந்தால் அது 5 மார்க்கில் வரலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன சார் கேட்பாங்கன்னா, கேட்டால் கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் வர மாதிரி தான் வரும். ஸ்கெட்சிங் கேட்டிருந்தால் மட்டும் நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணால் போதும். அவங்க ஸ்கெட்சிங் கேட்கல அப்படின்னா நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் எனி ஒன் ஆஃப் த மெத்தட். ஒன்று எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக, இல்லைன்னா வந்து என்னது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா x1 y1 அதே மாதிரி ax2 by2 ப்ளஸ் c1 c2 கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 பேர் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனில் நம்ம x and y அப்படிங்கிறத வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதில் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் கிராஃபிக்கல் மெத்தடு, எலிமினேஷன் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடு அப்படிங்கிறது இதெல்லாம் விட நம்ம என்ன முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 2 லைன் அவ்வளோதான். இந்த 2 லைன் அப்படிங்கிறது வந்து எப்படியெல்லாம் இருக்கும், அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த 2 லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்கும்போது அது வந்து இன்டர்செக்ட் ஆகலாம், அதாவது கட் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் ஆரோ மார்க்கில் காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம், ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் லை ஆகுது. மூணாவது ரெண்டுமே கட் ஆகாமல் ட்ராவல் பண்ணுது சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்கும். ஒன்று கட் ஆகும், இன்னொன்று அந்த லைனுக்கு மேலேயே இருக்கும், இன்னொன்று வந்து என்னது நமக்கு கட் ஆகாமல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து கட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரோட் வேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அப்படிங்கிறது ஊருக்கு கொடுத்து நம்ம நேராக போகிறீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் கண்டிப்பாக என்னது வி ஹேவ் டு இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஊருக்குலேருந்து நம்ம இன்னொரு மெயின் ரோட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோடு வந்து கட் ஆகும். ஸோ தட் டைம் வி ஹேவ் டு சே இட் இஸ் கால்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட். அண்ட் தென் ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஓடிட்டு இருக்க லேப்புக்கு மேலேயே இன்னொரு லேப். இப்போ ரன்னிங் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ அதில் வந்து ரவுண்ட்ஸ் அப்படி கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டு இருக்க லைன் மேலேயே அவங்க லைன் பண்ணலாம். லாங் மாரத்தானில் நீங்கள் இதை வந்து என்னது நல்லாவே பார்க்கலாம். அப்போ அந்த மாரத்தான் அப்படிங்கிறது ஓடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஓடுறதுக்கு மேலே இன்னொருத்தவங்க ஓடுவாங்க. ஸோ அதை ட்ராவலிங் கணக்கு பண்ணும்போது 5 கிலோமீட்டர் தான் எல்லாருமே ஓடிப்போம். அப்போ அந்த 5 கிலோமீட்டர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலேயே ஓடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரலல் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து பார்க்கும்போது ரயில்வே ட்ராக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன். ரயில்வே ட்ராக்கெல்லாம் எங்கேயுமே வந்து நமக்கு வந்து எனக்கு இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த 3 லைனையுமே வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 46 பழைய புக்காக இருந்ததுன்னா உங்களோட என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 46ல் உனக்கு அந்த டேபிள் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை தான் இப்போ வந்து கிளியராக பார்க்க போகிறோம். அந்த கண்டிஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் 3 மெத்தடுமே ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து கண்டிஷன்ஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிஷனுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் கோஎஃபிஷியன்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்ன சார் சொல்கிறீங்க, a1x b1y ப்ளஸ் c1 இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி a2x b2y ப்ளஸ் c2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணாலே போதும். a1/a2 இஸ் ஈக்குவல் டு b1/b2 இஸ் ஈக்குவல் டு c1/c2. இப்போ இருக்க கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவலாக வருது சார். இந்த வேல்யூ ஃபார் ஏவெல்லாம் நம்ம போட்டு பார்க்கும்போது எல்லாமே ஆன்சர் ஈக்குவலாக வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே இன்னொரு பேர் என்ன சார், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்னொரு விதமாக சொல்லணும்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 விதமாக அதுக்கு நேம் கொடுக்கலாம். ஒன்று இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் கொடுக்கலாம், இன்னொன்று வந்து என்னது கோஇன்சிடென்ட் லைன் கொடுக்கலாம். இதே வந்து எனக்கு வந்து a1/a2 b1/b2 இஸ் ஈக்குவல் டு c1/c2ல இங்கே நாட் ஈக்குவல் வருது சார். இந்த 2 ஈக்குவலாக இருக்குது, அது மட்டும் நாட் ஈக்குவல் வருது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து நோ சொல்யூஷன்.
அப்படி இல்லைன்னா parallel lines. parallel line எங்கேயுமே கட் ஆகாது, அதுக்கு சொல்யூஷன் வராது. சரியா? மூணாவதாக பார்க்க வேண்டியது a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. இங்கே நமக்கு வந்து நாட் ஈக்குவல் வருது அப்படின்னாங்கன்னா இதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் சொல்யூஷன் கிடைக்கும். யூனிக் அப்படின்னாங்கன்னா நமக்கு வந்து ஒன் சொல்யூஷன். இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோயின்சிடென்ட், இது வந்து பேரலல்னா மிச்சம் இருக்கிறது இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போ இன்டர்செக்டிங் ஒரு பாயிண்ட்ல கட் ஆகும், அப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம லைன் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, ஒரு லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் கோயின்சிடென்ட் லைன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்கன்னா அது வந்து ட்ராவல் பண்ணது கட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறது கட் ஆகுதுன்னு அர்த்தம், ஒரு பாயிண்ட் கிடைக்கும், யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் மீனிங், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த டேபிள் மட்டும் தான். நமக்கு வந்து மெயினாக வந்து இந்த டேபிள் தெரிஞ்சது அப்படின்னா இது என்ன சொல்யூஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னது ஈஸியாக வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஈஸியாக எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஷார்ட்கட்டுக்கு, அவ்வளோதான். அப்போ ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா we have to find. மோஸ்ட்லி எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷன் நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் வரும். அப்போ நமக்கு வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 வந்தாலே அது வந்து யூனிக் சொல்யூஷன். கண்டிப்பாக அந்த இடத்துல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னது இந்த சொல்யூஷனை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அந்த 3 மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தடு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது எலிமினேஷன் மெத்தடு, அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடு. எலிமினேஷன் மெத்தடில் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சம். இந்த 2 டைப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம், இன்னொன்று வந்து நான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக, நான் வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது 5 மார்க் ஓரியன்டாக திங்க் பண்ணும்போது வரும். நான் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக ஈக்குவேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா 3 மார்க்கில் கொடுப்பாங்க, இல்லைன்னா 2 மார்க்கில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அதை வந்து நம்ம வந்து பேராக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி கிளாஸ். தேங்க்யூ.